ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணுறோம். ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருளில் இருந்து இந்த பொருளை எடுத்து நம்ம அதில் வந்து ஆப்பம் பண்ண போகிறோம். எல்லாமே சஸ்பென்ஸாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறேங்க. இந்த கிளாஸில் தான் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அழுக்கெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்த பின்னாடி இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். ஒரு 4 மணி நேரம் ஊறணும். 4 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் நல்லா வடிகட்டியே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருள் இந்த பொருள் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தேங்காய் தண்ணி. நம்ம ஆப்பத்துக்காக தேங்காய் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தேங்காயிலேருந்து தண்ணியை எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காய் தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் தண்ணியில் நம்ம ஒரு தேங்காய் தண்ணி எடுத்திங்க அப்படின்னா அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரையையும் இந்த தேங்காய் தண்ணி சேர்த்து நல்லா நொதிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்து அரைக்கணும். நான் இப்போ அந்த மாதிரி தான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேங்க. கருப்பு பகுதி இல்லாமல் வெள்ளையாக இருக்கிற இந்த தேங்காயை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. துருவி எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் இதோட சேர்த்துட்டேன். மாவோட சேர்த்த பின்னாடி அடுத்து இதில் முக்கியமான பொருள் சாதங்க. அதுவும் கொஞ்சம் பழைய சாதமாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நான் ஒரு கரண்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு இனிப்பு சுவைக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஊற்றின தேங்காய் போக அந்த தண்ணி போக மிச்சம் இருக்கிற தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தேங்காய் தண்ணியிலே பார்த்திங்கன்னா இதில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி கூட தேவைப்பட்டுச்சுன்னா நார்மலான நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை ரொம்ப அரைச்சி வச்சிங்க அப்படின்னா, நிறைய மாவு அரைச்சி வச்சிங்க அப்படின்னா கம்மியாக வந்து மாவில் உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி மாவில் உப்பு சேர்க்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா ரொம்ப புளிச்சு போயிடும். ஸோ உப்பு சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பின்னாடி இப்போ இதை மூடி வைக்கணுங்க. இது மூடி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா புளிக்க விடணும். 8 to 10 மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க. அப்படி புளிச்சா மட்டும்தான் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகும். குறைந்தது 8 மணி நேரமாவது புளிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஆச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருச்சுங்க. ஒரு சூப்பராக புளிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து ஆப்பு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் பார்த்திங்கன்னா கடாய் தாங்க வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஆப்பு சட்டி இல்லைன்னா கவலையே இல்லைங்க. இந்த மாதிரி கடாய் வச்சுருந்தீங்கன்னா போதும். இந்த கடாயிலே பார்த்திங்கன்னா ஆப்பு செஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஆப்பு சட்டி கண்டிப்பாக வேணும்லாம் இல்லைங்க. இதிலே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக வரும். நார்மலாக நம்ம ஊற்றுற ஆப்பம் மாதிரியே வரும். இப்போ இதில் எண்ணெய் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரஷ் உங்ககிட்ட இல்லைன்னா எண்ணெயை ஒரு துணியில் நனைச்சி இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. கல் வந்து நல்லா சூடான பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு மாவு ஊற்றிக்கங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றுறேன். கடாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால 1.5 கரண்டி மாவு வந்து தேவைப்படும். இப்போ வந்து நம்ம ஆப்பத்தை சுற்றி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா டிசைன் மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வந்து ரவுண்டாக கூட ஆப்பத்தை சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி எடுத்த பின்னாடி இதை மூடி வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மூடி வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்துடும். நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ லைட்டாக பார்த்திங்கன்னா ஓரத்தில் ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது கரண்டி வேறு ஏதாவது கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ வந்து சும்மா கை வச்சு எடுத்திங்கனாலே போதும். ஆப்பம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. அடுத்தடுத்த ஆப்பங்களையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஊற்றின பின்னாடி மூடி வச்சு வேக வச்சுட்ருங்க. வெந்த பின்னாடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மெயின் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தண்ணி தாங்க. தேங்காய் தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம்ல அதே மெத்தட் தாங்க. ஈஸ்ட்டுக்காக வந்து நம்மளோட
மாவு வந்து எப்படி புளிச்சு வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரைக்கும் தேங்காய் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா புளிச்சு வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சர்க்கரை தேங்காய் தண்ணி இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெட்டெல்லாம் செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வெள்ளை கலரான பஞ்சு போல் அப்பம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பத்தில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பாருங்கள், நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி அந்த இடத்துல மட்டும் மாவு கொஞ்சம் விட்டுருந்தனால நல்லா உப்பி வந்திருக்குதுங்க. ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலை குழம்பு அப்படி இல்லைன்னா சொதி தேங்காய் பால் இந்த மாதிரிலாம் சேர்த்து வந்து சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆப்பச்சட்டி இல்லாமல் அதே மாதிரி ஈஸ்ட் பேக்கிங் சோடா இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம அப்பம் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ரெசிபிங்க இது. ஸோ இனிமேல் ஆப்பச்சட்டி இல்லை, ஈஸ்ட் இல்லை, சோடா இல்லை அப்படின்லாம் ஆப்பம் செய்யாமல் இருக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் தேங்காய் தண்ணி சக்கரை அந்த காம்பினேஷனால நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தி தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.